பிஸ்மில்லா. நாங்கள் ஜும்மா தொழுகிறதுக்காக மஸ்ஜித் நபவியில் வந்திருக்கோம். வந்த டைம் 11:30. இவங்க எங்களுக்கு முஅல்லிமு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க, காலையிலே 9-9:30 போயிடுங்க, போனால் தான் மஸ்ஜித் நபவியில் கீழே இடம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ வரும்போது சில பேர் தள்ளிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அது அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ரூட்டில் எங்கேயுமே இடம் இல்லை. இதில் 3வது மாடியா 2வது மாடியான்னு சொல்ல தெரில. அது லிஃப்ட்டில் எக்ஸ்லேட்டரில் அப்படியே வந்தோம். வந்தால் ஃபுல்லாக டாப்பில் ஏத்திகாஃப் ஏரியா, ரம்ஜானில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நெட்டில் இங்கேருந்து ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நெட்டு ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஹைர் அல்லாவே மிக அறிந்தவன். ஓகே, வந்த இடத்துல அது சும்மா ஒரு ரெக்கார்டுக்காக நம்ம மெசேஜ் எடுத்துக்கிட்டேன். அது ஏன்னா பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அது நம்மளுடைய வேலையும் அதை காட்ட வேண்டிய வேலையாக இருக்கிறதுனால வந்துடலாம். பின்னாடி இதுக்கு பின் சைடில், மஸ்ஜித் நபவிக்கு பின் சைடில் ஹோட்டல்லாம் அப்படியே செழிப்பாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய இடம். அவங்க ஹயாத்துன் நபின்னு சொல்லுவாங்க, உயிரோடு இருக்காங்க இன்னும். இந்த ஒரு யகூதிகளில் அந்த சூழ்ச்சி செஞ்சு அந்த கபரஸ்தானை தேடி வரும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து கற்றுக் கொடுத்தாங்க, இந்த இடத்துல அதை மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாரங்களில் நம்ம செலவாத்து சொல்கிறது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எடுத்துக்காட்டப்படுதுன்னு சொல்லுவாங்க ஆலிம்கள். ஹைர் அல்லாத மார்க்க சட்டங்கள் நம்மளுக்கு தெரியாது, ஆலிம்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அதில் மேலே எப்படி அமைச்சிருக்காங்க, அந்த இடம் பின்னாடி ரசூல்லா வாழக்கூடிய இடம். ஒருத்தர் வாழும்போது எப்படி அந்த வீடு, காரு, பங்களா, அதனுடைய பாடி செக்யூரிட்டி எல்லாம் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம சிறப்பாக்கிட்டான். பின்னாடி வந்து பார்த்தாக்கா எல்லாமே ஒரு 20 மாடி 25 மாடின்னு வச்சுங்களேன், அப்படியே குப்பையில் அள்ளி போட்ட மாதிரி இருக்கும். ஒரு 100, 200, 500 பில்டிங் இருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ பில்டிங் அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இதுக்கு பின்னாடி ஜன்னத்துல் பக்கிய கபரஸ்தான் இருக்குல்ல, அது 1500 வருஷம் ரசூல்லாவுடைய உம்மத்து, ரசூல்லா சஹாபிகள் இறந்து போயிருக்காங்க, அங்கே அடங்கியிருக்காங்க. 10,000த்துக்கும் மேற்பட்ட சஹாபிகள் அடங்கியிருக்காங்க. அந்த இடத்த விட்டுட்டு பாக்கி பொதுமக்களை அங்கே அடக்கிறாங்க. அந்த ஜனத்துல் பக்கிக்கிட்டேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு இந்த செவரத்துக்கு பின்னாடி உள்ளது லேடிஸ் ப்ரேயரு. லேடிஸ்க்கு அடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறது இந்த மஸ்ஜித் நபியோட முன் சைடில் 37 நம்பர் கேட் சைடில் போகுது. இந்த மாதிரி ஒரு குப்பா எல்லாமே மனோரா வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம கொண்டாடுற பாருங்க. எப்போதுமே அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தானே. எத்தனோ முனாஃபிக்களுக்கு கொடுக்க மாட்டான், அவங்களுக்கு செய்யணும்னு எண்ணத்தை வர வைக்க மாட்டான். நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, மார்க்கத்தை ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா அவங்க கண்ணில் மாற்றி காட்டுவான். ஏன்னா அவங்க மூளை செயல்பட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வச்சுருப்பான். எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. மாற்றமும் ஏற்றமும் தாழ்வும் அல்லாஹ் கையில் இருக்குது. அல்லாஹ் நாடியவர்களை வழிகெடுப்பான், நாடியவர்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பான். இந்த அடியனுக்கும் இந்த இடத்துல இருந்து தொழக்கூட வாய்ப்பு கொடுத்தான்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நேரமும் அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன், எல்லா நேரமும் அல்லாஹ்வை வணங்குறேன், எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்காகவும் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் துஆ செய்யுங்க. இந்த அடியனும் அல்லாஹ்வுடைய நல்லடியானாக வாழணும், உலகத்தில் வாழ்ந்து மறுமையுடைய வாழ்க்கையை நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு துஆ செய்யுங்க. எல்லோரும் பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அல்லாஹ் இந்த மாதிரி வாய்ப்பளிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல துஆ செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்களுக்கு வணக்கம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வே மிகப்பெரியவன், மிகைத்தவன். அவனை தவிர வணங்குவதற்கு உலகில் எதுவுமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன்.